மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு அற்புதமாக அனுகிரகத்தை சொல்லக்கூடிய நாமங்களை சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது தத்துவங்கள் மிக முக்கியம் இல்லையா? அப்படி அந்த தத்துவத்திற்கு தொடர்புடைய நாமங்களாக சொல்லி அவள் எப்படி அதில் இருக்கிறாள் என்று சொல்கிறார்கள். ஓம் தத்வாதிகாயை நமஹ. ஓம் தத்வாதிகாயை நமஹ. அப்போ இதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, தத்துவ அதிகா அப்படின்னா, தத்துவம்னா நம்மளுக்கு தெரியும், அதிகா என்றால் அதிகமாக இல்லை அப்பாற்பட்டவளாக இருப்பவள். அதாவது தத்துவங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது 36 விதமான தத்துவங்கள், இவை எல்லாம் ஒன்று கூடி உலகமாக தோற்றம் கொடுக்கிறது. அப்படி இந்த 36 தத்துவங்கள் சொல்கிறோம் இல்லையா, அதற்கு அப்பாற்பட்டவளாக அவள் இருக்கிறாள் சொல்கிறாங்க. இந்த தோற்றம் அப்படின்னு சொன்னால் இந்த தத்துவம் வந்து தோற்றம் சொன்னோம். அப்படி தோற்றம் அப்படின்னா அதற்கு மறைவு என்ற ஒன்று உண்டு இல்லையா? அப்படின்னா அது எப்படி இருக்கு? அனித்தியமாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த தோற்றத்திற்கு ஆதாரமாக இந்த 36 தத்துவங்கள் இருக்கிறது. அந்த தத்துவங்களும் எப்படி இருக்கு அப்படின்னா, பிரளயம் வரைக்குத்தான் நித்தியமாக இருக்கான். அப்போ இந்த உலகம் அழியும் பொழுது மாயையோடு சேர்ந்து இந்த தத்துவங்களும் அழிந்து போகின்றன. அப்போ சிருஷ்டி தொடங்கி பிரளயம் வரை இந்த தத்துவங்கள் ஒவ்வொரு தோற்றத்தை எடுக்கின்றன. ஆனால் எப்படி இருக்கு? அது மாறிக்கொண்டே இருக்கின்றன. அதனால் அவை அனித்தியம். இப்படிப்பட்ட அனித்தியமான தத்துவங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவளாக தாண்டினவளாக அவள் இருக்கிறாள். மகாபெரியவா சரணம்.